அனைவருக்கும் வணக்கம். நான் ஜிபி மோகன் காந்தி, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய மாநில செயலாளர். சமீபமா சீமான் அவர்கள் தமிழக மக்கள் படும் துயரத்துக்கு காங்கிரஸ் தான் காரணம்னு சொல்லிட்டு பேசியிருக்காரு. அவர் எந்த உள்நோக்கத்தோட பேசுறாருன்னு சொன்னா, இந்திய திணிச்சாங்க காங்கிரஸு. தமிழ் மொழி தாய்மொழி அழிக்க பார்த்தாங்க. அப்படின்னு ஒரு மிகப்பெரிய பொய்ய சொல்றாரு. சீமான் அவர்களை பற்றி நான் சொல்லி தெரிவதை விட உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு என்ன கொள்கை இருக்கா, கோட்பாடு இருக்கா, அவர் என்ன லட்சியம், எதை வச்சு பயணம் பண்றாரு, எதுக்காக இந்த இயக்கத்தை நடத்துறாரு, அவர் தமிழர்களுக்கு என்ன செஞ்சாரு, தமிழ் மக்களுக்கு என்ன செஞ்சாரு, முதல்ல அவர் தமிழனா, அவருக்கு திருமணம் செஞ்சு கொண்டிருக்கக்கூடிய அவருடைய மனைவி தமிழா, இதெல்லாம் நம்ம பல கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விக்கெல்லாம் பதிலே கிடையாது. ஆனா அவர் என்ன சொல்றாரு, அவர் ஒரு அரசியல் வியாபாரி. அந்த வியாபாரி தமிழக மக்களுக்கு படும் துயரத்துக்கு காங்கிரஸ் காரணம் என்று சொல்லுகின்ற பொழுது, இன்றைக்கு சீமான் அவர்கள் பிஜேபி என்று சொல்லக்கூடிய அந்த மதவாத சக்திக்கு அடிமையாக, ஊதுகுழலாக பணத்தை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு சாதகமாக பேசுவது. சீமானை பொறுத்த வரைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா, காலையில ஒன்று பேசுவார். அதாவது என்ன பேசுவாருன்னு சொன்னா, அதை நான் சொல்லல. அவர் பேசுற பேச்சு நீங்க வீடியோலாம் கேட்கணும். கேட்கும்போது உங்களுக்கு தெரியும். அதாவது பெரியார் மாதிரி ஒரு தலைவர் கிடையாது. பெரியார் இல்லைன்னு சொன்னா பெண்களுக்கு சுதந்திரம் கிடைச்சிருக்காது. பெரியார் இல்லைன்னு சொன்னா இந்த மண்ணில படிச்சிருக்க மாட்டாங்க. பெண்கள் சுதந்திரமா நடமாடி இருக்க மாட்டாங்க. பெரியார் என்னுடைய தாத்தா, என்னுடைய முப்பாட்டன். இப்படி காலையில பேசுவார். மதியம் சாப்பிட்டு முடிஞ்ச உடனே அவர் என்ன சொல்லுவாருன்னா, பெரியார மாதிரி ஒரு முட்டாள் இல்லவே இல்ல. அவர் தான் இந்த தமிழரையே கெடுத்துட்டாரு. அவர் மாதிரி ஒரு சுயநலவாதி இல்ல. தெரியாம பெரியார நான் பேசிட்டேன். இப்ப நான் தெளிவாயிட்டேன். பத்திரிகையாளர் யாரா கேட்டாங்க, காலையில தான் சொன்னீங்க அப்படின்னா, இல்ல இப்பதான் படிச்சு நான் தெளிவாயிட்டேன்னு சாயந்தரம் சொல்லுவார். ஆக ஒரு ஸ்டாண்ட் இல்லாத ஒரு ஸ்பீச். ஒரு கொள்கை இருக்கணும், ஒரு கோட்பாடு இருக்கணும், ஒரு இயக்கத்தை நடத்தின ஒரு தலைமை எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கணும். அந்த எந்த விதமான தகுதி இல்லாத ஒரு சீமான் இன்றைக்கு காங்கிரஸ் மீது பழியை போடுகிறார் என்று சொன்னால், மக்களாகிய நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு அவர் யாருக்கு சாதகமாக செயல்படுகிறார், அவர் யாரை காப்பாற்றுவதற்காக, யாரை கொல்லைப்புறமாக தமிழகத்திலே ஊடுருவதற்காக அவர் வழிவகுக்கிறார், துணை போகிறார் என்று சொன்னால், மதவாதம் என்று சொல்லுகின்ற ஒரு பிஜேபி சக்திக்கு இன்றைக்கு அவர் பணத்தை பெற்றுக்கொண்டு பேசி வருகிறார். அவர் அதனால்தான் இன்றைக்கு காங்கிரஸ் மீது தேவையில்லாமல் வீண் பழி போடுகின்றார்கள். இன்றைய தினத்திலே மத்தியிலே இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு பாஜக, பாரதிய ஜனதா ஆட்சியில் இருக்கக்கூடிய அத்துணை பேரும், மோடி முதற்கொண்டு அத்தனை பேரும் இந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் காங்கிரஸ் உடைய ஆட்சியிலே இந்தியை படிக்க வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை. இந்தி ஒரு மொழியாக இருக்க வேண்டும். உங்களுக்கு விருப்பப்பட்டால் நீங்கள் இந்தி மொழியை நீங்கள் கற்றுக்கொள்ளலாம். நான் சீமானை பார்த்து கேட்கின்றேன், சீமான் அவர்களே, உன்னுடைய மகன் படிக்கின்றாரு, அவர் முழுக்க முழுக்க தமிழ் படிக்கின்றாரா? ஆங்கிலம், இந்தி படிக்கவில்லையா? அவர் கற்றுக்கொள்ளவில்லையா? இதெல்லாம் உன்னுடைய வீட்ல உன்னுடைய மகனை படிக்க வைக்கும்போது இந்தி படிக்காதன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் நீ காங்கிரஸ் மேல பழி போடணும். ஆக எந்தவித கொள்கையும் கோட்பாடும் இல்லாத ஒரு சீமான் இன்றைக்கு வியாபாரத்தனமாக காங்கிரஸ் மீது பழி போடுவதை ஒரு காலமும் காங்கிரஸ் இயக்கமோ அதன் தொண்டர்களோ தமிழக மக்களோ ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். அவருடைய பேச்சில எதுவும் தெளிவே இருக்காது. அவர் ஒரு வியாபாரி. அந்த வியாபாரியை நான் இந்த காணொலி வாயிலாக நான் கேட்டுக்கொள்வதெல்லாம், நீங்கள் வியாபாரம் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது உங்களுடைய சொந்த விருப்பம். ஆனால் மக்களை வைத்தோ, தமிழக மக்கள் முட்டாள் என்று சொல்லியோ, அவர்களை வைத்து நீங்கள் வியாபாரம் செய்வதை நிறுத்திக் கொள்ளுங்கள். ஏன் என்று சொன்னால், இன்றைக்கு நீங்கள் இளைஞர்களை எல்லாம் நீங்கள் மூளை செலவு செய்து, நீங்க என்னன்னா சீமானுக்கு ஏன்டா ஓட்டு போடுறான்னு கேட்டா, அவர் எல்லாரையும் திட்டுறாரு. திமுக திட்டுறாரு, அதிமுக திட்டுறாரு, பிஜேபி திட்டுறாரு, காங்கிரஸ் திட்டுறாரு, எல்லாரையும் திட்டக்கூடிய ஒரு தலைவர் அப்படின்னு ஒரு தம்பி சொல்றான். ஆனா அவருடைய உள்நோக்கம் என்ன? அவர் என்ன செய்து கொண்டிருக்கின்றார்? எதற்காக அப்படி பேசுகின்றார்? எதற்காக இந்த இயக்கத்தை நடத்துகின்றார்? அந்த இயக்கத்தினுடைய வருமானம் என்ன? அந்த இயக்கத்தில் எப்படி அவருக்கு பணம் கிடைக்கிறது? எப்படி இயக்கத்தை பணம் இல்லாமல் நடத்த முடியும்? இதெல்லாம் ஒரு பெரிய கொடுமை. அதாவது சீமான போல பிரபாகரனுடன் நான் சென்றேன், பிரபாகரன் என்னுடைய தோளில் சாய்ந்து கொண்டார், பிரபாகரன் மடியில் படுத்தேன், பிரபாகரன் ஆமைக்கறி தந்தார், பிரபாகரன் யானைக்கறி கொடுத்தார், பிரபாகரன் நண்டு செய்து கொடுத்தார், போர் நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே தமிழர்களை வாழ வைக்க வேண்டுமா, எப்படி ஏது என்று தெரியாமல் ஒரு இடத்துல போர் நடக்கின்ற பொழுது பிரபாகரன் இவரை அழைத்து, நான் கொடுத்த யானை ஆமைக்கறி ருசியாக இருந்ததா, உனக்காகவே நான் அதாவது ரொம்ப கடலுக்கு அடியில போய் ஆழமா போய் பிடிக்க சொன்னேன். இப்படியெல்லாம் பொய் பேசி சுத்துற சீமான் அவர்களே, உங்களுடைய பொய் உரை என்றைக்கும் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். என்னை பொறுத்தவரை தமிழக மக்கள் மத்தியிலே சீமான் என்பவர் ஒரு பொய்யான ஒரு மனிதர். நீங்கள் இது போன்ற சீமானுடைய பேச்சுக்கெல்லாம் காதில் கேட்டுக்கொள்ளாது இந்த ஒரு தகுதி இல்லாத ஒரு மனிதனை நீங்கள் புறக்கணித்தால் தான் தமிழக மக்களும் என்றைக்கும் நிம்மதியாக, அமைதியாக, ஒற்றுமையாக, மத சாயம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு தமிழகம் வேண்டும் என்று சொன்னால்
இது போன்ற ஆட்களுடைய பேச்சை நீங்கள் நிராகரிக்க வேண்டும். அத்துடன் வருகின்ற இந்த தேர்தல் என்பது இப்படி பணத்தை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் மீது வீண்பழி சுமத்துகின்ற இது போன்ற நபர்களை அடையாளம் கண்டு நீங்கள் கொல்லைப்புறமாக கூட ஒரு மதவாத சக்தி தமிழகத்தில் புகுந்து நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள். தமிழகத்திலே ஒரு முதல்வர் அவர்கள் மு.க.ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கின்றார். கிறிஸ்துவ நிகழ்ச்சி நடக்கிறது. இயேசு பிறந்தார் என்று சொல்லி கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிறார்கள். அதற்கு ஒரு முதல்வரே சென்று கேக்கை வைத்து அமைதியாக கேக்கை வெட்டி அந்த கிறிஸ்தவ மக்களோடு பகிர்ந்து கொண்டு ஒரு விழாவை நடத்துகின்றார். ஆனால் வடநாட்டிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் கிறிஸ்துமஸ் விழாவை நடத்த விடாமல் அங்கே இருக்கக்கூடிய மதவாத சக்தி பிஜேபி, ஆர்எஸ்எஸ் போன்ற சங் பரிவார் போன்றவர்கள் அங்கே சென்று அவர்களை அடித்து துன்புறுத்தி அந்த சிலைகளை எல்லாம் உடைத்து அவர்களை கொடுமைப்படுத்திய காட்சி நாம் பார்த்தோம். அந்த நிலை தமிழகத்திற்கு வரக்கூடாது. இது மதசார்பற்ற நாடு என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள். அதை தான் இன்றைக்கு எங்களுடைய எழுச்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் அதை காப்பாற்ற வேண்டும் போராடி கொண்டிருக்கிறார்கள். இது மதசார்பற்ற நாடாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் சீமானை போன்ற இந்த தீய சக்திகளை நீங்கள் அடையாளம் கண்டு அகற்றிட வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.